பேர் பொம்மி. நாங்கள் கீழ்ப்புணா செட்டில்மெண்ட்டில் இருக்கோம். தலைமுறையாக நாங்கள் இங்கே வாழ்ந்து வரோம். இருந்தாலும் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டு கேட்க வர்றவங்கெல்லாம் ரோடு போட்டு கொடுக்குறோம், வீடு கட்டி கொடுக்குறோங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே செஞ்சு கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து 2, 3 குடும்பம் இருக்கும். வீடு வசதி இல்லாமல் எல்லாம் அப்படி தான் இருக்குது. மழை பெஞ்சுச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள். ஆனால் வர்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க எல்லா அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்குறோன்னா நான் எதுவுமே செய்யறதில்ல. என் பேர் பாலனுங்க. நாங்கள் இங்கே காடம்பாறை பகுதியில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இங்கே வந்து எந்த அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. வீடு கட்டி கொடுக்குறேன்னு வருஷம் சொல்கிறாங்க. ஆனால் வீடு எங்களுக்கு கட்டி கொடுத்தது இதுவரை கிடையாதுங்க. எங்கள் ஊருக்குள்ளே கரண்டு இதில் வருதுங்க, வந்தாலும் வீட்டுக்கு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நைட்டு நேரத்தில் இப்போ குழந்தைங்க படிக்கிறதுக்கும் கூட ஒரு வசதி இல்லாமல் இருக்குங்க. இந்த மாதிரி வசதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குற எங்களுக்கு காடு இல்லை, கரை இல்லை. நாங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு வசதி இல்லாமல் இருக்கிறனால இந்த ஏதோ அரசு ஏதோ எங்களுக்கு ஒரு வசதி செய்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்போங்க. எங்களுக்கு அந்த வசதி இல்லாதனால இன்றைக்கி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோங்க. இந்த இடத்துல வீடு வசதி இல்லை, எங்களுக்கு இந்த ரோடு வசதி இல்லைங்க. இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். யாரும் செஞ்சு தர்றதுக்கு ஆள் இல்லைங்க. எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க, வந்து நான் அதை செய்து தர்றேன் இதை செய்து தர்றேங்கிறாங்க. இதுவரை எங்களுக்கு யாருமே இதுவரை செஞ்சு கொடுத்ததே இல்லைங்க. நானும் ஓட்டு உரிமை வந்த காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரை இதே மாதிரி தான் இருந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். எந்த வசதி வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை. இது அரசாங்கம் வந்து எங்களுக்கு இது ஒரு உதவி செய்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் நல்லா இருப்போம். என் பேர் பிரித்திகா. இங்கே கரண்ட் வசதி இல்லை, எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் எழுதுறதுக்கு முடியாது. நான் லைட் இருந்தால் எழுதணும், சோலாரில் தான் எழுதிட்டுருக்குறோம். அந்த லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நாங்கள் இந்த விளக்கு வச்சு எழுதுகிறோம். அதுக்கு எங்களுக்கு உதவி வேணும். ஆனால் வீடு வசதி இல்லைங்க, இது கரண்ட்டு வசதி இல்லைங்க, இது சாலை வசதி ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மாதிரி இதான் வாழ்ந்துட்டுருக்குறோங்க சார். நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு வசதி வாய்ப்பு ஒன்றும் கிடையாதுங்க. அது மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். ஆனால் ஓட்டு கேட்க வர்றாங்க சார். ஆனால் ஓட்டு கேட்க அது செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் செஞ்சே கொடுக்கறது இல்லைங்க. அதனால் இந்த வருஷம்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு இருக்கிறோங்க நாங்கள். ஆமாங்க சார்.